ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 3 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 கொத்து கருவேப்பிலை, 1 முட்டை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. 1/2 கிலோ போண்டு சிக்கனை தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் போன்லெஸ் சிக்கன் கூட வாங்கிக்கலாம். இப்போது சிக்கனை தவிர்த்து மற்ற எல்லா மசாலாவையும் ஒரு பவுலில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இமீடியட்டாக பொரிச்சு எடுத்துடலாம். ஆனால் உள்ளே இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் ஊறியே இருக்காது. அதனால தான் இந்த 30 மினிட்ஸ் கேப். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாயில் 1/4 கடா அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டேன். இந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சிக்கனை 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுற டிஷ்ஷஸ்க்கு ஐ ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஐ ஃப்ளேமில் வச்சா வெளியே இருக்கிறது தீஞ்சிடும், ஆனால் உள்ளே சரியாகவே வெந்திருக்காது. அதே நேரம் லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, ஏன்னா இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறையவே எண்ணெய் குடிக்கும். ஸோ எப்பயுமே மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஒரே டைமில் எல்லாத்தையும் போட்டுறாதீங்க, ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்திங்கன்னா தனித்தனியாக சூப்பராக பொரிச்சு எடுத்துடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை திருப்பி விட்டுக்கிறேன். இப்போ அடியில் இருந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பொரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணால் திருப்பி விட்ட பக்கமும் நல்லாவே பொரிஞ்சு வந்துடும். கடாயில் பார்த்தீங்கன்னா இப்போது பபிள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கி வந்திருக்கு. ஸோ நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிக்கன் 65 ரெடி.